கூடுகைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நம்ம மத்தியிலே இணைந்திருக்க அன்பு சகோதரர் வில்சராஜ் அவர்கள் ஜெபிக்க நம்ம இந்த கூடுகையை நாம் ஆரம்பிக்கிறோம். ஜெபம் செய்வோம். உயர்ந்தவரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இரக்கமுள்ள தந்தையே, அப்பா பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா தேவரீர் கடந்து போன நாட்கள் முழுவதிலும், இந்த நேரம் வரையிலும், இந்த இமைப்பொழுது வரையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து கண்ணிமை காப்பதை போல் காத்து வழிநடத்தி, தகப்பனே, இந்த இணையத்தின் வாயிலாக ஒன்று சேர்த்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களையும் உம்மை பற்றும் அறிவில் வளர தேவரீர் நீர் உதவி செய்திருக்கிறீர். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானிப்பதற்கும் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ருசி பார்ப்பதற்கும் நாங்கள் எந்த விதத்தில் தகுதி உள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து, தகப்பனே, தகுதி இல்லாத எங்களையும் நீர் தகுதிப்படுத்தின தயவுக்காய் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தகப்பனே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பரிசுத்தாவியின் மூலமாய் வழிநடத்தும்படி ஆய்கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்க இருக்கிறதான அன்பு சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய் வெளிப்பட தேவரீர் உதவி செய்யும்படி ஆய்கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கூடுகையில் கூட தொடக்க முதல் முடிவு வரையிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படி எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் போதகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்முடைய கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சுமன். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலே தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபை, இந்த ஒரு நாளிலே நம்மத்தில கூட நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஸ்வா அவர்கள் நம்மத்திலே இணைந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ள அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்திருக்கிறதான சபையாருக்கும் நாம் அனைவரின் சார்பாக அன்பு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு தருணத்திலே அவர் நம்மத்திலே நம்முடைய பஸ்கா நேரத்திற்கு ஏற்ற ஒரு ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் நம்மத்திலே பேசி எடுத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு தலைப்பு பஸ்கா காலத்தின் விசேஷித்த சோதனைகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஸ்வா அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரை நம் மனைவியின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் பிரதர். தேங்க்யூ பிரதர். கேக்குதுங்களா? பிரதர் நீங்க பண்ணலாம் பிரதர், கேக்குது. ஓகே, தேங்க்யூ. கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய அன்பின் நாமத்தினாலும் கிருபை, இரக்கம், தயவு, சமாதானம் உண்டாவதாக என்கிற நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரியுடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். இன்றைய தினத்திலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமானது பஸ்கா காலத்தின் போதான விசேஷித்த சோதனைகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு தேவனுடைய திட்டங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோதனைகள் என்கிறது என்று பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்புல பரலோகத்தின் சிருஷ்டிகளானாலும் சரி, பூலோகத்துக்குரிய சிருஷ்டிகளானாலும் சரி, அனைவருக்கும் தேவன் ஒரு சோதனைகள் வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்பட அனைவருக்கும் அவர் சோதனை வைத்ததோடு கூட அனைவருக்கும் பரீட்சை அவரு வச்சிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். லூசிஃபர் என்கிற சாத்தானாக மாறிவிட்ட அந்த தூதருக்கும் கூட சோதனைகள் இருந்தது. மனித சிருஷ்டிப்புல ஆதி மனிதன் ஆதாம் முதற்கொண்டு அநேக ஜனங்கள், குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த முற்பிதாக்கள் கடுமையான சோதனைகளுக்குள்ளாக போய் அவர்கள் வெற்றி வீரர்களாக, விசுவாச வீரர்களாக மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
அநேக பேர் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், குறிப்பாக முதலாம் உலகத்துல தேவ தூதர்கள் அநேகர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல ஆதாமினுடைய வீழ்ச்சியின் காரணமாக முழு உலகமும் இன்றைக்கு வீழ்ச்சியில் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் 1000 வருட அரசாட்சியில சோதனைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்படியாக இந்த சோதனை என்பது எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவசியமானது. அவசியம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாடத்தின் தலைப்புல விசேஷித்த சோதனைகள், பஸ்கா காலத்தின் போதான விசேஷித்த சோதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மூத்த சகோதரராகிய பிரதர் ரெசல் அவர்களுடைய எழுத்துக்களில 2793 ரீபிரிண்ட்ஸ் மற்றும் நினைவு கூறுதலின் தியானங்கள் புஸ்தகம் 493 தமிழ் புஸ்தகத்துல இதை பத்தியான கட்டுரைகள் நமக்கு தரப்பட்டிருக்கு. பஸ்கா காலத்தின் போது விசேஷித்த சோதனைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு வரும் என்பதற்கான வேதாகம சாட்சி அல்லது வசனங்கள் இருக்குதா அப்படின்னா, வசனங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில நம்ம முன் உதாரணமாக எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய கடைசி நேரத்துல அவருக்கு வந்த பரீட்சைகளும் சோதனைகளும் அந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்துச்சு. பஸ்காவின் நேரங்களில் தான் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களுக்கும் அதே சந்தர்ப்பத்துல தான் கடுமையான சோதனைகள் வந்தது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கும்போது சீஷர்களுடைய அனுபவங்களிலும் மற்றும் சீஷர்களுடைய சீஷர்கள் அனுபவங்களிலும் இந்த பஸ்கா காலத்தின் போதான கடுமையான சோதனைகள் அவர்களுக்கு நேர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதை வச்சுதான் பிரதர் ரசல் அவர்கள் எழுதும்போது கடைசி காலத்துல வாழ்கிற பரிசுத்தவான்கள், குறிப்பாக யுகம் முழுவதுமே இருக்கிறவர்கள், அதுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி கால நேரங்களில் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சோதனைகள் உண்டு என்பதை அவர் குறிப்பிடுகிறார். மேல சொன்ன கர்த்தருடைய அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கும் அந்த அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல வருடங்களுக்கு முன்பதாகவே பஸ்கா காலம் என்பது நம்முடைய கர்த்தருக்கு கெத்சமனே மற்றும் கல்வாரியில அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள், பரீட்சைகள், அதே வேளையில அந்த மேல் வீட்டு அறையில யூதாஸ் கடந்து போன பரீட்சை, அதே போல பேதுருவினுடைய மறுதலிப்பு மற்றும் கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களுக்கும் இந்த பரீட்சைகள் அல்லது புடமிடுதலின் காலம் இந்த பஸ்காவினுடைய காலம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மார்க்கு 14:38 நம்ம வாசித்தோம்னா, மார்க்கு 14:38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்து, விழித்திருந்துனா ஜாக்கிரதையாக இருந்து ஜெப செய்யுங்கள். ஆவி அல்லது மனசு உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறாங்க. அப்போ மற்ற காலப்பகுதிகளை காட்டிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில தான் சோதனைகள் என்பது இருக்கு. அதுவும் குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த நேரம் எப்போ, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வார்த்தை எப்போ சொன்னாரு என்றால்,
அவரு மேல் வீட்டு அறையிலிருந்து கிளம்பி கெத்செமனே போகும் வழியில அவர்களுக்கு அதை சொன்னார் என்று பார்க்கிறோம். கெத்செமனேக்குள்ள போய் அவரு தனிப்பட்ட விதத்துல ஜெபித்து சீசர்களை கண்ணோக்கும் போது அவர்கள் விழித்திருக்கவில்லை. அவர்கள் ஏதோ காரணத்தினால அசந்து தூங்கி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அசதியாக இருக்கலாம், அல்லது பயமாக இருக்கலாம், சூழ்நிலைகளை நினைச்சு சோர்வு ஆயிருக்கலாம். இவ்விதமாக அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அசந்திருக்கிறார். அப்படியாக நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான அந்த பஸ்கா காலத்துல வரக்கூடிய சோதனைகளில் எப்படியாக இருக்கும் என்று பிரதர் குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய காலத்துல அநேகருடைய கடிதங்கள் வாயிலாக அவர் இந்த விஷயங்களை புரிந்து அவர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை பொறுத்தளவு வாழ்க்கை முழுவதும் நமக்கு சோதனை காலமாகத்தான் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் சகோதரர்களுடைய கடிதங்கள் வாயிலாக பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த பஸ்கா காலங்களில் அநேகருடைய பாடுகள் மற்றும் கண்ணீர்களை அறிந்து கொண்டதாக சகோதரர் இந்த கட்டுரையில் அவர் தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட பாடுகள், எப்படிப்பட்ட கண்ணீர்களை அவர்கள் எழுதினார்கள் என்றால், அவர்களுடைய சொந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டதாக அவர்கள் எழுதுகிறார். இன்னும் சில பேர் மற்ற சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்களால இவர்கள் இடரல் அடைந்த விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பூலோக பாரங்களினால பாடுகள் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் உலக கவலைகளினால, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால, அதே நேரத்துல பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக அவர்கள் கவலையோடு இருப்பதாக எழுதியிருக்கிறார்கள். இப்படியாக அநேகர் தங்களுக்கான அந்த பரீட்சையில அவர்கள் வெற்றி பெற முடியாமல் அல்லது மேற்கொள்ள முடியாமல் கடுமையான சோதனைகளினால பாதிக்கப்பட்டதாக அந்த குறிப்பிட்ட சீசன்ல, அந்த பஸ்கா சீசன்ல இப்படிப்பட்ட தகவல்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சோதனைகள்னா என்ன? இப்போ தேவனால் வரக்கூடிய சோதனைகள் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பிசாசினால வரக்கூடிய சோதனைகள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். சோதனைகள் என்கிற தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளுக்கு வேறொரு பேர் நம்ம சொன்னோம்னா பரீட்சைகள் என்று சொல்லலாம். இன்னொரு வார்த்தை புடமிடுதல் என்று கூட சொல்லலாம். ஆனா பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளுக்கு என்ன பேரு நம்ம சொல்லலாம்னா வஞ்சகங்கள் என்று நம்ம சொல்லலாம். வஞ்சகங்கள் என்று சொல்லும்போது வெறுமனே ஏமாற்றுதல் கிடையாது, நம்ப வச்சு ஏமாத்துறது, அதுக்கு பேர் தான் வஞ்சகம். சில நேரங்களில் சாத்தானுடைய இந்த தூண்டுதல்களுக்கு தேவன் அனுமதி தருவார். அப்போ தேவனிடத்திலிருந்து வரக்கூடியவைகள் சோதனைகள் என்று சொல்லலாம், பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடியவைகளுக்கு தூண்டுதல்கள் அல்லது வஞ்சகங்கள் என்று நம்ம சொல்லலாம். சோதனைகளுக்கு ட்ரையல்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம், தூண்டுதல்களுக்கு டெம்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால ரெண்டுக்கும் உரிய வித்தியாசங்களை நாம் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்குதா அல்லது பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குதான்றது நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை என்றால்
நாம் குழம்பிடுவோம். இப்ப கர்த்தராக இயேசுனுடைய வாழ்க்கையில கூட தேவன் அனுமதித்த சோதனைகள் இருக்கு. பிசாசினிடத்தில் தேவன் அனுமதித்த சோதனைகள் இருக்கு. வனாந்தரத்துல ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, வனாந்தரத்துல 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு பிசாசு அவரை சோதித்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த சோதனைகள் எப்படிப்பட்டதுன்னா, தூண்டுதல்கள் அல்லது வஞ்சகங்கள். யூதாசினுடைய சோதனை பற்றிய வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படியாக பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டுதல்கள் நம்மை வஞ்சகத்தில் கொண்டு போய் பாவத்தில் விழச் செய்யும். துணிகரமான பாவங்களில் நம்மளை விழுகச் செய்யும். ஆனால் தேவன் கொடுக்கிற சோதனைகள் நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். சோதனைகள் கடினமாக இருந்தாலும் நம்மளுடைய விசுவாசம் இன்னும் ஸ்திரப்படும், உறுதிப்படும். அந்த நோக்கத்திற்காகத்தான் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இப்படியாக அநேகர் தேவனுடைய ஜனங்கள் இந்த பஸ்கா காலத்தில் தங்களுக்கு இம்மாதிரியான விசேஷமான சில சோதனைகள் வரும் என்று உணராமலேயே சில கடினமான அனுபவங்களுக்குள் போய் வந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிய வருகிறோம். நம்மில் அநேகர் ஆரம்பகட்ட காலங்களில் இந்த பஸ்கா காலத்தில் வரக்கூடிய சோதனைகளினுடைய வீரியம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரியாமலேயே இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் ஒரு தீவிரமான அல்லது வீரியம் நிறைந்த சோதனைகளால் சோதிக்கப்படும் ஒரு காலமாக இருக்கிறதுனால தான் கர்த்தராகிய இயேசு சொன்னாங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னாரு. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ விழித்திருந்து ஜெபிப்பதற்கு பதிலாக சீஷர்கள் கெத்செமனேல தயார் இல்லாமல், அந்த சோதனை வேலைக்கு தயாராக இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய கர்த்தர் கெத்செமனேல அழுது போராடி கொண்டிருக்கும் போது இந்த சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இருவிதமான சகோதரர்கள் யுகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஒன்று, கெத்செமனேல நம்முடைய இரட்சகரை போல போராடி கொண்டிருக்கிற சகோதரர்களும் இருக்கிறாங்க. சோதனைகளுக்கு தயாராக இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிற சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள், அப்புறம் கவலைகள், வியாபாரங்கள், இவ்வுலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இது பிசாசினால் தூண்டப்படுகிறது என்பதை புரியாமல் அநேகர் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பிரதர் ரசல் அவர்கள் அவருடைய ஆர்டிக்கல்ல எப்படி எழுதினார்னா, இந்த பஸ்கா காலம் வரும்போது தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நீங்கள் இது சம்பந்தப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருவது இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்று அவர் எழுதியிருக்கு. அதனாலதான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாவே இந்த ஒரு சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவைப்படுகிறோம். அப்படியாக இந்த சத்தியங்கள், குறிப்பாக நம்முடைய கர்த்தராக இயேசு பற்றிய அந்த சத்தியங்கள் நம்மளை பலப்படுத்துவதோடு கூட இக்காலங்களில் வரும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு அருமையான ஒரு சக்தியை, பலத்தை நம்மளுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த விசேஷமான காலங்களில் வரக்கூடிய சோதனைகளினுடைய காரணம் என்ன என்று நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில தான் பாவத்திற்குள்
விழுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா அபாத்திரமாக கர்த்தருடைய பந்தியில பானம் பண்ணுவதற்கும் புசிப்பதற்கும் வாய்ப்புகள் இப்படித்தான் வருது. இந்த கால பகுதியில தான் அந்த சோதனைகள் நம்மளுக்கு கடுமையானதாக இருக்கு. தகுதியற்றவர்களாக போவதற்கு, அதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், அபாத்திரமாக யாரும் இதுல பானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பாவத்தில் விழுவதற்கான அநேக சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கு. பாவம் என்று சொல்லும்போது அது ஒரு ராட்சசன் என்று நம்ம சொல்லலாம். எத்தனையோ வகை இருக்கு. அதுல இந்த பஸ்கா காலங்களில் வரக்கூடிய சோதனைகளில் சகோதர சகோதரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எந்த வகையிலும் தடுக்கல் போடாதபடி ஒற்றுமையாக இருந்து இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு முன் வர வேண்டும். அதற்கான வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14:13. ரோமர் 14:13. ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போ தீர்மானம் செய்யணும். ஒருவருக்கொருவர் தடுக்கல்லை நம்ம போடக்கூடாது. அதே போல எபிரேயர் 2:1 நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமா, அப்படியாக நம்ம கேட்ட சத்தியங்கள், விஷயங்கள், தெய்வீக திட்டங்களை குறித்து ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். அப்படியாக இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகள் மற்றும் பாடுகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல நாம் ஜெபம் பண்ண முடியாது அல்லது கூடாது. ஏனென்றால் ராஜ்யத்துல வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரர்களாக 1000 வருட மனசாட்சியில உலகத்தை நியாயம் தீர்த்து ஆசீர்வதிக்கணும்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய காரணம் என்று பார்க்கணும். அதனால நம்மளுடைய பரீட்சைகள் அல்லது நம்மளுடைய சோதனைகள் எப்படி இருக்கும் என்று அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்போது உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி என்று சொல்லுகிறார். அப்போ நெருப்பு போல, யாரும் நெருப்பு எடுத்து மடியில கட்ட முடியாது. நெருப்பு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா அதை எடுத்து நம்ம பாக்கெட்ல போட முடியாதுங்க. ஆனா நெருப்பு போன்ற சோதனைகள் நம்மளுக்கு வரும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பள்ளியில நம்ம படிக்கிறவர்களாக இருந்தோம்னா இந்த தகுதி அடையணும்னா, ராஜ்யத்தின் மக்களாக தகுதி அடையணும்னா கண்டிப்பாக பரீட்சையில் ஜெயம் பெற வேண்டும். பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு சோதனைகள் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு கனம் மகிமை அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு சோதனைகளின் மத்தியில நாம் உண்மை உள்ளவர்களாக அல்லது விசுவாசத்துல அதிகமாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வகையில சொல்லணும்னா, மனவாட்டி வகுப்பாறு புடைத்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் அநேக வசனங்கள் இருக்கு. பேதுருவிடத்துல கர்த்தர் சொன்னது போல கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்கிறார். அவ்விதமாக கர்த்தருடைய மனவாட்டி வகுப்பாராக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு புடைத்தெடுத்தல் போன்ற ஒரு கடினமான அனுபவங்கள் வரும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா மணிகளையும் களைகளையும் கண்டிப்பா பிரிச்சேதான் தீருவாங்க. கோதுமை மணி மற்றும் பதர் இவைகள் ஒட்டிட்டு இருந்தாலும் கண்டிப்பா பிரிச்சேதான் தீருவார். அதுதான் புடைத்தெடுத்தல் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சோதனைகள் தான் அந்த வேலைகளை செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பஸ்கா காலத்தின் போது கர்த்தராகிய இயேசு சில சத்தியங்களை அவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா,
யோவான் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறபடி நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்கிறார். அப்போது அங்கே உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய நண்பர்கள் மற்றும் சீஷர்களில் அநேகர், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பின்வாங்கி போன காலப்பகுதி பஸ்காவின் காலப்பகுதி தான் என்று நம்ம பார்க்கணும். இன்னொரு உதாரணம் எடுத்தோம்னா, பஸ்கா காலத்தின் போதுதான் யூதாஸ் நம்முடைய கர்த்தரை காட்டி கொடுக்க பேரம் பேசி அந்த நாள்ல தானே அவரு அதை செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பேதுருனுடைய விஷயத்துல கூட பஸ்கா காலத்தின் போதுதான் அங்கே கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்றாரு. மத்தேயு 16:21 நம்ம பார்க்கிறபடி மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர் கையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று மற்றும் கொல்லப்படுவார் என்றும் விளக்கி சொல்லும் போது அங்கே பேதுரு சொல்லிட்டாரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படிங்கிறார். அப்போ இது ஒரு அவரை கடிந்து கொள்ளவும் தொடங்குறதாக நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனிதருக்கு ஏற்றவழி. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் பேதுருவும் ஒரு கடுமையான சோதனைக்குள் போனார். இங்கே ஒரு வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சாத்தானே என்று திட்டிருப்பாரா? பேதுருவை அவ்வளவு கடினமான வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்தி இருப்பாரா என்றால் அந்த மாதிரி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஏறத்தாழ மொழிபெயர்ப்புகள் சாத்தானே என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் டயபாலிஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை அது சாத்தானே என்று மொழிபெயர்க்கிறதுல தப்பில்லை. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை, கடினமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பதிலாக ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் எதிராளியே என்று அவர் சொல்லியிருப்பார் என்ற அந்த கருத்துக்களை நாம் யோசனையில வைக்கலாம். அதே போலதான் கர்த்தராகிய இயேசுனுடைய விஷயத்துல கூட பஸ்கா காலத்தின் போது அவர் எப்படி சொன்னார்னா, மத்தேயு 26:38 நம்ம படிக்கும்போது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அப்படியாக பஸ்கா காலத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவருக்குள் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 3 வருடம் ஊழியத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லல. ஆனா இந்த நேரத்துல தான் அவர் அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆக அந்த ஒரு அனுபவங்கள், அந்த கடைசி நேர அனுபவங்கள் கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு துளி கூட ஒரு கேப் இல்லாமல் தொடர்ச்சியான அவர் ஜீவன் விடுகிற வரைக்கும் தொடர்ச்சியான சோதனைகளாகவே அது இருந்தது என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மினிட், கடைசி நேர சோதனைகள் ஒருத்தரை அழகாக தயார் செய்யும் என்பது இதுல நம்ம பார்க்கிறோம். அப்போ தொடர்ச்சியான சோதனைக்குள் அவர் போனார். சீஷர்களும் அவரோடு கூட சோதனைக்குள் போனாங்க. அவர்கள் அநேக சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. எப்படின்னா, பஸ்காவை புசிப்பதற்கு கூடும்போது தங்களில் யார் ராஜ்யத்தில் பெரியவராய் இருப்பார்கள் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் வந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு அவர்களுக்கு வாய்மொழியாக போதிக்காமல் அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களை கடிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு பஸ்காவை முடித்து கடந்து போகும்போது
நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் தாமே அந்த ஒரு வியாகுலமான அந்த போராட்டத்தில், குறிப்பாக மன அழுத்தம், அவருடைய மன அழுத்தம், அதன் காரணமாக அவருடைய உடலில் காணப்பட்ட இரத்த வேர்வை, தமது சித்தத்தை தேவ சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது உண்மையாக அவர் ஜெபம் செஞ்சு அவர் பலப்படுத்தப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பவும் அவர்களுக்கு அதான் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படிங்கிறார். அப்போ கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு நடுராத்திரி 12 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. கெத்செமனேனுடைய தோட்டத்தை நம் கண் முன்னாடி கொண்டு வருவோம். அங்கே கர்த்தராகிய இயேசு முழங்காற்படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் செஞ்சு, பின்பு தேவ தூதர்களால் அவர் தேற்றப்பட்டவுடன் அவர் அமைதியாகி சிறிது நேரத்துல பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள், போர் வீரர்கள் அவரிடத்தில் வந்து அவரை கைது செய்ய வந்தபோது சீஷர்கள் மறுபடியும் சோதனையில் அகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மார்க் 14:50 நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, 11 பேரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்றுதான் இருக்குது. சோதனை மற்றும் அந்த சோதனையின் பயத்தை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, கொஞ்சம் அவர்கள் எல்லாரும் ஓடி போன பின்பு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு யோவானும் பேதுருவும் கர்த்தருக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று பார்க்கத்தக்கதாக ஜனக்கூட்டத்தோடு கூட போனார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சீசராக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பேதுரு பின்பு கர்த்தரை சபித்து மறுதலித்து அவரை மறுப்பதற்கு முன்வந்து பின்பு அப்படிப்பட்ட கடுமையான சோதனைக்குள் அவர் போய்விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை குறித்தான வசனங்கள் மார்க் 14 அதிகாரம் 68, 70, 71 இருக்கிறது. ஆனால் இந்த சோதனையின் வேலையில அதிகமான உச்சக்கட்ட சோதனையில யாரு இருந்தாங்கன்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் என்றால் அந்த யோவான் மட்டும் இல்லை, பேதுரு என்றால் பேதுரு மட்டும் இல்லை, யூதாஸ் என்றால் யூதாஸ் மட்டும் இல்லை. வசனங்களின் விளக்கத்தின்படி நம்ம பார்த்தோம்னா பேதுரு ஒரு வகுப்பாரை குறிக்கிறது, யுகம் முழுவதும் இருக்கிற வகுப்பாரை குறிக்கிறது. யோவான் என்றால் யுகம் முழுவதும் இருக்கிற மற்றொரு வகுப்பாரை குறிக்கிறது, அது சிறுமந்தை வகுப்பார். பேதுரு வகுப்பார் ஒரு திரள் கூட்டத்தின் வகுப்பார். அதே போல யூதாஸ் ஒரு 2ஆம் மரணத்தின் வகுப்பார். ஒரு வகுப்பாரை குறிக்கும் முன்னடையாளமாக அந்த வெறுமனே 12 பேர்ல பெரிய பெரிய அடையாளங்கள் கர்த்தர் வச்சிருக்காங்க. பேதுரு ஒருவேளை ஓடி போனவர் அப்படியே ஓடி இருந்தாங்க கூட அவருக்கு இந்த 20 நூற்றாண்டுகளாக கெட்ட பேர் இல்லை. ஏன்னா பஸ்காவை குறித்து நம்ம படிக்கும் போது வருஷம் சப்ஜெக்ட்ஸ் மாறாது, வெளிச்சம் வேணா அதிகமா கிடைக்கலாம், ஆனால் அந்த சம்பவங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பேதுருவும் யோவானும் யூதாசும் அப்படிங்கிற 3 நபர்கள் ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, பேதுருவை குறித்தோ நம்ம மோசமாக பேசக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவர்கள் அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபார கற்களாக இருக்கிறாங்க. அந்த டைம்ல அவர் மறுதலித்தது பேதுரு மட்டும் இல்லை, இன்றைக்கு கூட நிறைய பேர் அதே வகுப்பாராக இருப்பதற்கு ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் பிற்காலங்களில் கர்த்தருக்காக அவர் வாழ்ந்து மரிக்கும் போது கர்த்தருடைய மரணம் மாதிரி எனக்கு வேண்டாம், என்னை தலைகீழா நீங்க சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக தம்முடைய ஜீவன் கொடுத்த ஒரு மாபெரும் அப்போஸ்தலர்
பேதுரு என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இது உதாரணத்துக்கு நமக்காக எடுத்துக்கலாமே தவிர அவரை குறித்து நம்ம கமெண்ட் அல்லது அவரை குறித்தான குறிப்புகள் சொல்லவோ அல்லது அதை குறித்து நம்ம கேவலமா பேசுவது நம்மளுடைய நமக்கான தகுதிகள் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம பேசலாம். ஆனால் கர்த்தர் இயேசுவோ பிலாத்துவின் முன்னிலையில கூட நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ நல்ல அறிக்கையை சாட்சி கொடுத்தார் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ பிலாத்து கர்த்தராகிய இயேசுவை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஆளை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கிறாரு, நம்ம மாதிரி இல்லை, நம்ம ஒரு சாதாரண மனுஷன். ஆனா அவரு நாம சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறோம், கிரீடம் வச்சிருக்கிறோம், அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது தவிர, ஆனால் சாதாரண உடையில் நிற்கிற இந்த மனிதன் நம்மை விட பல மடங்கு பார்ப்பதற்கும் தோற்றத்திலையும் அவருடைய பார்வையிலையும் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக பொந்து பிலாத்துக்கு தெரிகிறது. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இயேசு சொல்றாங்க, ஆமா நான் ராஜா தான். கூனி அவர் அந்த வார்த்தையை சொல்லல, ரொம்ப கம்பீரமாகத்தான் சொல்லியிருப்பார். ஆமா நான் ராஜா தான். அப்போ அவர் முன்பாக நல்ல அறிக்கையை அவர் சாட்சி பண்ணார். சத்தியம்னா என்ன அப்படின்னு பொந்தி கேட்கிறார் பிலாத்து. சத்தியன்றது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது தம்பி. சத்தியம் என்பது பெரிய விஷயம். அப்போ கர்த்தர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சத்தியம் என்பது பெரிய விஷயம். அந்த சத்தியத்திற்காகத்தான் நான் உலகத்துக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு பேசியிருக்கிறார். அப்போ பிலாத்து முன்பாக அருமையான சாட்சியை அவர் விளங்க பண்ணினார். அதோடு கூட தொடர்ச்சியாக வந்த அந்த சோதனைகளில் சத்துருக்கள் அவர் மேல் துப்பி முற்கிரீடம் வச்சு அவரை அடிச்சு அவரை திட்டி இப்படியெல்லாம் பண்ணும்போது கூட அந்த சோதனைகளில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்திருந்தார். அதற்கு ஒரே வழி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதுதான் நல்லது என்று சொல்லி அந்த அமைதி தான் அந்த பரீட்சைகளை வெல்வதற்கு அவருக்கு வாய்ப்பாக அமைந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்படியாக வாயை திறவாதிருந்தார், அமைதியாக இருந்தாரு. தம்மை ஜெயங்கொண்டு இழிவுபடுத்தினவர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இதுல என்ன விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு? அமைதியா இருந்ததுக்கான காரணம் என்ன என்றால், ஒருவேளை நம்ம எதிர்மறையாக திங்க் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் என்னவென்றால், கர்த்தர் இப்படி கூட நினைச்சிருக்கலாம், இந்த நன்றி கெட்ட ஜீவிகளுக்கு மீட்பராக தாம் இருக்க போவதில்லை, வேண்டாம். இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஓசன்னா என்று பாடினானுங்க, இப்போ நம்மள சிலுவையில் அறியும்னு கத்துறானுங்க. அதனால இந்த நன்றி கெட்ட ஜனங்களுக்கு நம்ம மீட்பராக வேண்டாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா முழு சுயாதீனம் அவருக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அவருடைய சத்துருக்களை அப்படியே துவம்சம் செஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் அவரு சக்தி இருந்துச்சு அவருக்கு. ஆனாலும்
அமைதியாக இருந்ததனுடைய காரணம் என்னன்னா, ஏற்ற காலங்களில், ஏன்னா எல்லாரையும் மீட்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சாட்சி இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அனைவருக்குமான மீட்கும் பொருள் என தம்மை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, கர்த்தருடைய மரணம் சீசர்களுக்கு ஒரு சோதனையாக வந்து முடிந்தது. சீசர்களுக்கு அவரு பல முறை தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நிரூபித்த பின்பு கூட அங்க அவர்கள் பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். மனிதரை பிடிக்கும் வேலையை விட்டுட்டு மீன் பிடிக்கிற வேலைக்கே போய்விடல. அந்த சோதனையில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் சகோதர சகோதரிகள். அப்போ இது கூட அந்த சோதனையில அவர்கள் வீழ்ச்சி அடைந்ததற்கான ஒரு உதாரணம் இந்த பஸ்கா காலத்துல. அதே போலத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் பிற்காலங்களில் பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் விசேஷித்த சோதனைகளை இந்த பஸ்கா கால பகுதியில தான் பெற்றுக்கொண்டார்கள் என்கிற வசனங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 27 36 வசனங்களை நம்ம நோட் பண்ணி வச்சு படிக்கலாம். இவ்விதமாக அநேக சாட்சிகள் இந்த பஸ்கா காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு உட்பட கடுமையான பரீட்சைகள் அவர்களுக்கு வந்தது போலவே தேவனுடைய ஜனங்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக கர்த்தருடைய 2ஆம் வருகையிலிருந்து 1874ஆம் ஆண்டிலிருந்து துவங்கின அறுவடையின் வேலை, அறுவடையின் காலம், இன்று வரையுள்ள நம்முடைய அனுபவங்களை பார்க்கும்போது இந்த ஒரு காலப்பகுதிகள் நமக்கு அநேக சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இது ஒரு விசேஷமான சோதனையின் நேரம். நம்ம எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும் அப்படிங்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா சோதனைகள் என்ன மாதிரியான சோதனைகள் நம்மளுக்கு வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த சோதனைகள் நம்மளுக்கு லகுவாக தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. ஆனா திடீர்னு அந்த சோதனைகள் வரும்போது அதனுடைய வீரியம் நம்மளுக்கு பெருசா இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு இந்த சோதனைகள் வருவதற்கு முன்பு நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாதுங்க. அப்போ அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு. ஆயத்தமா இருப்பதுதான் பாதுகாப்பான ஒரு வழி. ஏனென்றால் பிசாசானவனும் அனுமதி பெற்றிருக்கிறான் இந்த பஸ்கா காலங்களில். ஏன்னா இருளின் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் மரணம் வரைக்கும் இருளின் அதிகாரம் கடுமையாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவை சாகடித்தவுடன் கண்டிப்பா வான மண்டலங்களில் ஒரு பெரிய பார்ட்டியே போயிருக்கும். பிசாசு மற்றும் அவனுடைய தூதர்களுடைய ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா தேவன் அவரை உயிர் தெளிப்பிடுவார் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. அது வேற. அப்படியாக வசனம் என்ன சொல்றதுன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியாக நம்மளுடைய பலவீனங்களை அவன் அறிவான். அந்த பலவீனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்குதுங்க. சில பேருக்கு பொய் பேசக்கூடிய, சில பேருக்கு உடல் ரீதியான, சில பேருக்கு பண ரீதியாக அல்லது பொறுப்பு ரீதியாக, இப்படி பல வகைகளில் பலவீனங்கள் இருக்கு. எல்லா மனுஷர்களும் அபூர்ணர்கள். அப்போ யார் ஒருவருக்கு அவருடைய பலவீனங்களுக்கு தக்கவாறு அவரவர்களுடைய சோதனை இருக்கும். இந்த நேரங்களில்
நாம் ஜெயம் கொள்வதற்கு, தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு, அவருடைய சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு கிருபாசனம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால பிசாசானவன் எவனை விழுங்கலாம் அப்படின்னா, நம்மை பாவத்துக்குள் விழச் செய்வதற்கு அவனுடைய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகள், அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சோதனைகளை பற்றி நம்ம சொல்லும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் பின்பற்றி செல்வதன் காரணமாக யாவரும் துன்பப்படுவார்கள் என்பது நம்மளுடைய ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தராகிய இயேசுவையே பெயல்செபூல் என்று சொல்லி இருக்கிறாங்க. மத்தேயு 10:25. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? பெயல்செபூல் என்பது கிரேக்க கடவுள். அதுல வீட்டெஜமானையே அப்படின்னா கர்த்தராகிய இயேசுவையே இதை பத்தி பெயல்செபூல் என்கிறத பத்தின ஒரு டீட்டெயிலான விவரங்கள் இருக்குது. பட் அது இப்ப நம்ம சொல்ல முடியாது. பட் இது ஒரு கிரேக்க கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களையும் அப்படி சொல்வார்கள் என்று அங்கே கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு தம்முடைய சோதனையில் அவர் என்ன பலம் கொண்டு பேசியிருக்கிறார் என்றால், யோவான் 19:11 நம்ம பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை என்று அங்கே. அது ஒவ்வொரு அங்கத்தினர்கள் விஷயத்திலும் உண்மையானதுங்க. அதனால நாம தேவனிடத்திலும் கர்த்தரிடத்திலும் எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அந்த சோதனைகளை மேற்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு எளிமையாக சொல்லிட்டாரு, ஒரு புது சிருஷ்டிக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தேயு 10:36 பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்படின்னா என்ன? நம்ம ஃபேமிலி கூட இருக்கலாம். எந்த வகையில அவங்க அப்படி ஒருவேளை கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் இப்படி மாற்றி மாற்றி கூட ஏதாவது ஒரு சோதனைகளில் வீழ்ந்து மற்றவர்களை இடரலை செய்யலாம். விசுவாச வீட்டார், அவன் வீட்டார் என்று சொல்லும் போது விசுவாச வீட்டாரை கூட நம்ம சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு சத்துரு அவன் வீட்டார் அப்படிங்கிறார். அதே போல என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை சொல்வார்கள். இப்படியெல்லாம் கூட அங்கே அநேக சோதனைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சோதனைகளுக்கு என்ன, சோதனைகளிலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கும், அதையும் பிரதர் ரசல் அவர்கள் ரீஃபரன்ஸ் 43-46 சொல்லும் போது அங்கே சோதனைகளில் அதிகமாக அகப்பட்ட அப்போஸ்தலர் நம்ம கவனிச்சோன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த அந்த அகிரிப்பா ராஜா அப்போஸ்தலனாகிய யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணுகிறார். இதே பஸ்கா காலத்துலதான். அது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அதனால அவரு பேதுருவையும் கைது செஞ்சிட்டார். அப்போ பேதுருவை தேடி கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்டார் என்கிறதான அந்த கிரேக்க வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த டைம்ல அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில வீடுகளில் தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆனாலும் பஸ்கா காலத்தின் நிமித்தமாக பேதுரு வெளியே வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 1 முதல் 19 வசனங்கள் விவரமாக சொல்லுகிறது. பஸ்கா வாரத்தினுடைய இறுதியில
பேதுருவை கொன்று போடுவதற்கு அகிரிப்பா திட்டமிட்டிருந்தார். ஆனால் 4 அடுக்கு பாதுகாப்பிலிருந்து பேதுருவை கர்த்தர் விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த விடுதலை எப்படி கிடைச்சிச்சு என்று பார்க்கும்போது, அங்கே சகோதர சகோதரிகள் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவருக்காக அவர்கள் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கணும். அந்த ஜபத்தின் விளைவாக பேதுரு அங்கே விடுதலை செய்யப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த பஸ்கா காலகட்டத்துல அந்த சபையினுடைய துக்கத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதுங்க. இன்னைக்கு ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொலை பண்றாங்கன்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சந்தோஷமா வீட்டில் இருக்க முடியுமா? எவ்வளவு பயம் இருக்கும், மரண பயம் இருந்திருக்கும். அவ்விதமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்துல. ஆனாலும் அந்த சோதனை மற்றும் பரீட்சைக்கான காலமாக இருந்தாலும் அவருடைய ஜபம் அவர்களை விடுதலை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நினைவு கூறுதலின் காலங்களில அங்கே சீசர்கள் கடுமையான உபத்திரவத்துக்குள் போனாலும் அவர்கள் பிற்காலங்களில் அவ்விதமான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றப்படவில்லை என்றாலும் எவ்வளவு தைரியசாலிகளாக அந்த சத்தியத்தை உலகமெங்கும் எடுத்து சென்றார்கள் என்பது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அப்போஸ்தலர் யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்களே, அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்களே. இதே தாங்க நம்மளுடைய நிலைமை என்று நம்ம பார்க்கிறோம். பிரதர் ரசல் அவர்கள் இன்னொரு பாயிண்ட் பேசுறாரு. என்னன்னா, இந்த ஒரு காலப்பகுதியில இந்த எதிராளியினுடைய தூண்டுதல்கள் மற்றும் வஞ்சகங்கள் இதெல்லாம் நம்மளுடைய சரீரத்தை பயன்படுத்தி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுடைய மாம்ச உடலை பயன்படுத்தி விழச் செய்வதற்கு அநேக வகைகளில் முயற்சிகள் நடக்கும் என்று சொல்லுகிறார். நமக்குள் இருக்கிற புது சிருஷ்டியை அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. அது நம்மளா பார்த்து கெடுத்தாதான். ஆனால் இந்த உடல், மனித உடல், மாம்சம், இதை பிசாசு பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோட இந்த உடலை கட்டுப்படுத்தி வைப்பது நல்லது என்று சொல்லுகிறார். இது கூட பெயர் சபைகளில் 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அது ஒரு பாரம்பரியமாக்கிட்டாங்க. மற்றும் அது எப்படி சொல்லலாம்னா, அது ஒரு வெறுமனே ஒரு வெளியில எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக சொல்றாங்களே தவிர, இது உண்மையாக கடைபிடிக்கப்பட்ட வந்த வழிகள் நம்மளுக்கு எப்படின்னு தெரியலைங்க. ஆனா இங்க தேவனுடைய ஜனங்களை பொறுத்தளவு இந்த உடலை இந்த காலப்பகுதிகளில் கட்டுப்பாட்டுடன் வைப்பது அவசியமானது என்கிறார். கட்டுப்பாட்டுடன் வைப்பது என்பது என்னன்னா, அந்த மாம்சத்தினுடைய விருப்பங்கள், ஆசைகள், இவைகளை கம்மி பண்ணாலே போதும், சோதனைகளை மேற்கொள்ளலாம். இது பாருங்க, சில புறஜாதி ஜனங்கள் கூட இந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் செய்யறானுங்க. நம்மளை பொறுத்தளவு இது சுயத்தை கட்டுப்படுத்துதல், சுயத்தை வெறுத்தல் மற்றும் இன்னும் நம்மளுடைய தியானங்களில் அதிகமாக நேரங்களை செலவழித்தல், இதெல்லாம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த உடல் ரீதியான ஆசைகள், குறிப்பாக சாப்பாடு, போஜனம். உலகமே இன்னைக்கு போஜன பிரியர்களாக மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியாணின்னா அதுக்கு எல்லாம் அடிமையாயிட்டாங்க உலகம் முழுவதும். அதை நம்ம பார்க்கிறோம். எல்லா ஹோட்டலும் ஃபுல்லா தான் இருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படி ஆனால் நம்மை பொறுத்தளவு இந்த காலகட்டங்களில் இந்த சரீரத்தை ஒருவேளை உபவாசங்கள் கூட
நம்மளுக்கு பயன்படும் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை எளிதாக வேலை செய்வதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அதை இதையும் சாப்பிட்றதும், இன்னும் உடலை கட்டுப்படுத்த முடியாதபடி நம்ம இருந்தோம்னா ஆவிக்குரிய விஷயங்களில் சாதகமற்று போய்விடும் என்கிறார். அதனால ஆவிக்குரிய விஷயங்களுக்கு இந்த உணவு கட்டுப்படுத்தல் ரொம்ப முக்கியம் என்கிற ஒரு பாயிண்ட்டும் அவரு சொல்றாருங்க. அதுவும் ஒரு உண்மையான விஷயம்தான். ஏன்னா உபவாசம் என்பது இந்த சரீரத்தினுடைய உறுப்புகளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த உபவாசம் இருக்கிறதுனால உடல் சில நேரங்களில் அது பலவீனமடைய கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பாவ காரியங்கள், பாவ சிந்தனைகள் இதெல்லாம் கூட நம்ம கிட்ட இருந்து போய்விடுவதற்கான வாய்ப்புகள் சயின்டிஃபிக்கா இருக்கு. இப்படியாகவே இது இந்த காலகட்டங்களில் நாம் ஆவிக்குரிய வகையில அதிகமாக தியானம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய சத்தியங்கள் ரொம்ப ருசி உள்ளதாக இருக்கிறது. அதை எடுத்துட்டா கீழே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் இதுல மூழ்க வேண்டும். அதற்கு பதிலாக பிரதர் இன்னொரு பாயிண்டையும் எழுதுறாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க. ஒருவேளை திருமண பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அறுவடை ஊழியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் ஏதோ வியாபாரம் துவங்கலாமா, அல்லது வீடு கட்டலாமா, இப்படியெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்ல உங்களுடைய மனது, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எய்ம், இலக்கை அங்கே நீங்க கொண்டு போனீங்கன்னா நம்மளுடைய இலக்கை நாம் தவறவிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடுகிறார். அதனால இந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தலையும் குருவும் போதகருமா இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞாபகத்துல தியானத்துல நாம் வாழ வேண்டும். பிரதர் இன்னொரு பாயிண்ட் லாஸ்டா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிலுவையின் அடியில் இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ சிலுவையின் கீழ் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த பாடுகளும் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் இருங்கள். அது நம்மை பல்வேறு வகைகளில் நம்மளை தகுதிப்படுத்தும் என்கிற அர்த்தத்துல சிலுவையின் அடியில் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைய தினத்துல நாம் பார்த்த இந்த ஒரு பாடத்தின்படி பஸ்கா காலத்தின் போது சபைக்கு வருகிற விசேஷமான சோதனைகள் குறித்து இன்றைக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பினையும் தெரிவித்து முடிக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதரர்களே, அருமையான இந்த ஒரு தருணத்துல சகோதரர் மூலமாக அருமையான ஒரு பாடம். உண்மையாலுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சற்று நிதானிச்சு பார்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலை அருமையான சகோதரர் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு சரியான இந்த ஒரு கால தருணத்துல நம்ம நினைவு கூறுதலுக்கு ஏற்ற ஒரு கால பகுதியில ஒரு விசேஷ சோதனைகள் இருக்குது அப்படிங்கிறது கர்த்தர் கூட நம்ம சொல்லியிருக்கிறாங்க. வேத வசனங்கள் பார்க்கிறோம். ஏன்னா பேதுருக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா அதுல கூட கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் ரொம்ப பலவீனமானது அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம சொல்லிட்டு, நீங்கள் விழித்திருந்து எப்பவுமே ஜெபம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஏன் இந்த ஒரு காலகட்டத்துல மாத்திரம் விசேஷித்த சோதனை? மற்ற நாள்ல கூட சோதனை எதுக்குதான் செய்யுது. பவுல் எழுதுறாங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியம். விசேஷமா இந்த ஒரு காலகட்டத்துல ஏன் சாத்தான் தேவ அனுமதி வாங்கி ஒரு புது சிஸ்டம் நம்ம மத்தியில அங்க வைக்கிறாரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, நிழலான பஸ்கா பாக்குறோம், அன்னைக்கு தலைச்சன் பிள்ளைகளுக்கு தான் ஆபத்து. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா செத்துடுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கூட இந்த ஒரு விசேஷித்த சோதனையில நம்ம அகப்பட்டு வெளியில வந்துட்டோம்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை தவற விட்டுருவோம். அதுக்காகத்தான் சாத்தான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆனா நிழலான பஸ்கால எந்த தலைச்சன்களுமே சாக தேவன் அனுமதிக்கல, யாரும் சாகல. வேதத்துல அப்படி எந்த பதிவும் இல்லை. அப்போ தேவன் என்ன பண்றாங்க, தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்புனா, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை யாரையும் வெளியில தள்ளுறது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமே நம்ம வெளியில என்ன பண்றோம்னா அந்த வாய்ப்பை தொலைச்சு விட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுல அருமையாக யூதாஸ் நம்ம கவனிக்கிறோம். பேதுரு கூட ஓடிட்டு வந்துட்டார். இந்த சூழல்ல நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அப்ப இந்த தலைச்சனங்களுக்கான வாய்ப்பை எப்படினாலும் எடுத்து போட்டுறணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு,
அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடிய சூழல் இந்த ஒரு கால தருணத்துல விசேஷமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு விசேஷித்த சோதனை. அதுல எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. எப்பொழுதுமே அதற்காகத்தான் இந்த ஒரு கால பகுதியில நம்ம தேவ வார்த்தைகளை அநேக தரம் அநேக நேரங்கள்ல வாய்ப்பு கிடைக்காதப்பெல்லாம் என்ன பண்றோம்னா நம்முடைய சிந்தைக்கு நேராக கொண்டுட்டு வர்றோம். ஏன்னா நம்முடைய மாம்சம் அந்த ஒரு கட்டுக்கோப்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது என்ன செய்யப்படும் அப்படிங்கிற நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். அருமையான வாய்ப்பு இந்த சகோதரர் பயன்படுத்தி அருமையான ஒரு சூழலை நம்ம மத்தியில அவங்க பகிர்ந்து இருக்கிறாங்க. அவருக்கு நம்ம அனைவரின் சார்பாக நம் நன்றிகளை நாம் தெரிவிச்சுக்கலாம். அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்திருக்கிற சபையாருக்கும் அந்த அன்பு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவ்விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கூட்டத்துக்கு முடிவாக நாம் கடந்து வரலாம். இறுதியாக நம்ம மத்தியில் இணைந்திருக்க அன்பு சகோதரி முத்தமிழ் அரசி அவர்கள் இன்றைக்கான இரவின் கீதங்கள் நமக்காக வாசிப்பார்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். பிப்ரவரி 16 இன்றைய இரவின் இனிய கீதங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையாய் இருக்கின்றோம். தம்முடைய வாக்குத்தத்தங்களின்படி நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நல்ல வார்த்தைகளின்படியேயும் நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயமாய் தருவார். வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த இளைப்பாறுதல் அல்லது சமாதானம் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கும். விசேஷ ஆசீர்வாதம் நாம் எவ்வளவாய் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமோ அவ்வளவாய் பரிசுத்த குணமுள்ளவர்களாய், பரிசுத்த சிந்தையுள்ளவர்களாய் சமாதானம் நம்மில் நிறையும். இது சாதாரண விகிதாச்சாரத்தை பொறுத்தது. நாம் கிருபையில் எவ்வளவாய் வளர்கிறோமோ, கர்த்தருடைய அறிவில் எவ்வளவாய் வளர்கிறோமோ, சத்தியத்தில் எவ்வளவாய் வளர்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஆறுதலும் பலமும் பெறுவோம். நாள்தோறும் தேவ சமாதானம் நமக்குள் இருக்கும். நாம் அவருடைய தேவ அன்புக்குள் நிலைத்திருக்க முடியும் என்பன. ஆமென். சகோதரிக்கு நன்றி. இறுதியாக நம்முடைய அன்பு சகோதரர் வேதமுத்து அவர்கள் தெரிவிக்க நாம் இந்த கூடுகையை நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள ஒன்றான மெய்தேவனே, நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறங்கப்பா. காலங்கள் கடைசி காலங்களா இருக்கிறபடியால் சோதனைக்கு உள்படாதபடியில் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னு வேதத்துல காங்குறங்கப்பா. மாம்சமா பலவீனந்தா, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று காங்குறங்கப்பா. நாங்கள் ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து அப்பா சோதனைக்கு உள்படாதபடியிலும் நாங்கள் ஆண்டவரை ஜெயங்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்கள் காக்கும்படி ஜெபிக்கிறீங்கப்பா. இம்மட்டங்கள் காதலான வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றியும் துதியும் சோத்திரங்கள் எடுக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆறுதல் வார்த்தை நாங்கள் உள்வாங்கி அதன் பிறகு நடத்தி இந்த கடைசி காலம் சரிகட்டி உங்க ரத்தத்தை பானம் பண்ணுங்கிறதுக்கும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறீங்கப்பா. எந்த நாச மோசம் அணுகாதபடியிலும் இந்த செல்வியின் காட்சியில் நாங்கள் கண்டு இந்த ஆண்டவரே சோதரங்க அணிந்த பாடுகள் மத்தியில் நாங்கள் பின்தொடங்கி நானே ஆண்டவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்போ உங்களுக்கு ஆண்டவரே சோதரங்களும் சரிகட்டி உங்க ரத்தத்தை பானம் பண்ணவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை என்று கர்த்தாய் காங்குறங்கப்பா. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கூடிய எங்களுக்கு கிருபை பலன் ஒத்தாசை அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறீங்கப்பா. மாம்சமும் பல விழுந்த ஆவியோ உற்சாகம் முழுது காங்குறோம். நாங்கள் ஆவியில் ஒன்றும் ஒவ்வொரு நாளும் உற்சாகம் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பலன் ஒத்தாசை அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உள்வாங்கின மக்கள் ஒவ்வொரு மேலே தேவ கிருபை தேவ சமாதானம் ஆள்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணன் கருமணி போல காக்கிற தேவன் ஒவ்வொரு உள்வாங்கின மக்களை ஒவ்வொரு மேலும் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நிறைந்த நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிற ஜீவனுள்ள பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமே. ஆமே. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் அன்மைட் பண்ணிட்டு சந்தேகங்கள் இருந்தால் சகோதரர் கேட்கலாம். இல்லைன்னா ஒருவருக்கு ஒரு